மனசாட்சிக்கு எதிராக தன்னால் செயல்பட முடியாது என கூறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த அமெரிக்க தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குநர் ஜோ கெனட் புதிய தகவல்களை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர் குறித்து சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் ஈரான் திரும்ப தாக்குதல் நடத்தும் என்று தெரிந்துதான் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. தங்களால் போரை தொடங்க முடியும் என்றும் அதற்கு அமெரிக்கா எதிர்வினை ஆற்றினால் மட்டும் போதும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அரசுக்கு நன்கு தெரியும். இப்போதும் சரி, கடந்த ஜூன் மாதத்தில் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கிய போதும் சரி, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கவில்லை. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியை கொன்றது அமெரிக்காவிற்கு சாதகமாக அமையவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய ஆதரவாளர்கள்தான் இன்னும் வலுவானார்கள். அயதுல்லா இருப்பது குறித்து அவர்கள் பயப்படவில்லை. இது அவர் பைத்தியக்காரர் என்பதால் அல்ல, தான் கொல்லப்பட்டாலும் ஈரானில் நடக்கும் ஆட்சி தொடரும் என்று அவருக்கு தெரிந்ததால் அவர் பயப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார். இந்த போரினால் அமெரிக்கா மிக பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதால் அதிபர் ட்ரம்ப் நாலாபுறமும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.